வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பற்றி பேசுறேன். கவிஞர் சிநேகன் அவர்களுடைய தந்தை படத்திறப்பு விழா நேற்று வெகு சிறப்பா நடந்தது. அதுக்கு முன்னாடி சிநேகன் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாரு. அவருடைய நண்பர்கள், ஏன்னா அவருக்கு எல்லா கட்சியிலேருந்துமே நண்பர்கள், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டைரக்டர் அமீர், பல கட்சி நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஏராளமான மக்கள் நீதி மையம் தொண்டர்கள், அந்த கிராம மக்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த படத்திறப்பு விழாவை தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் செய்து வைத்தார். அது பண்ணிட்டு அவருடைய ஸ்பீச் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஸ்நேகனை அவங்க இனிமே அவர் ஏன் பையன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி, நான் அவர்கிட்ட கேட்காமே தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப எமோஷனலான ஸ்பீச்சா இருந்தது. அவருடைய தந்தையாரை பத்தியும் சொன்னார். அவர் மரணப்படுக்கையில இருந்த பொழுது என்ன மாதிரி ஷர்ட் போட்டிருந்தாரு, ரொம்ப கதர் சட்டை தான் போட்டிருந்தாரு. அவருக்கு பட்டு சட்டை போட்டு பார்க்கணும்னு ஆசை. அப்படி கேட்ட பொழுது 50 ஜோடிகளுக்கு நீ போடு, அப்படி பணக்காரன் நீ என்கிட்ட ப்ரூவ் பண்ணு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அந்த மாதிரியாக அந்த நெகிழ்வான விஷயங்களை சொல்லிட்டு இதை சொன்னார். அப்புறம் இந்த ரிமோட் கண்ட்ரோலை போட்டு உடைச்சிட்டு ஏன் திமுகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிம்பிளா பதில் சொன்னார். அதாவது பிஜேபிக்கு எதிராக எல்லாம் ஒன்னா நிக்கணுங்கிறதுக்காகத்தான் திமுகவோட கூட்டணி சேர்ந்தோம், நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு வெளியால உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்னு சிம்பிளான ஒரு பதில சொன்னாரு. வழி நெடுக எங்க பார்த்தாலும் ஒரே பேனரும் அதுவுமா வச்சு ரொம்ப பிரமாதம். அதே மாதிரி திருச்சியில அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு திருச்சியில நடந்தது செயல் வீரர்கள் கூட்டம் தேர்தலுக்காக. அதுவும் வெகு சிறப்பாக நடந்தது. ஒட்டுமொத்தமா நேற்றுக்கு ஸ்நேகனுக்கு ஒரு மெமரபுளான ஒரு நாள் அவர் லைஃப்ல அந்த மாதிரி அமைஞ்சது. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். ஏன்னா கமலஹாசன் ஸ்நேகனுடைய வீட்டுக்கே போய் அங்க அவருடைய அப்பாவுடைய இதை திறந்து வைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப ரேர். அதாவது தலைவர் வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. ஒரு ரசிகர் அப்படி பண்ணி 84, 85 காலகட்டம் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். திருச்சியில ரயில் திருமண மண்டபம்னு ஒரு அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரு. அங்க இப்ப அவர் இல்ல, கட்சியில எல்லாம் இல்ல. ஸோ அப்படி அந்த மாதிரி அப்ப அவ்வளவு கூட்டம் அவ்வளவு, ஏன்னா பீக் காலம்ல 84, 85 தலைவர் வந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் தாடி வளர்த்தாராம். ஸோ அதுக்கப்புறம் தலைவர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த மாதிரி ரசிகர்களும் உண்டு. வாழ்நாளே ரொம்ப ரேர் இல்ல. ஒரு கமலஹாசன் மாதிரியான ஒரு மாபெரும் பர்சனாலிட்டி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்.